Welcome to my channel. தமிழக மலையாற்று கிராமங்களில் ஒன்றில் வசித்து வந்தாள் மீனாட்சி. கணவனை இழந்த ஒரு பள்ளி ஆசிரியை. அமைதியான வாழ்க்கை, கடுமையான ஒழுக்கம், ஆனால் மிகுந்த அன்பு கொண்டவர். அவளது ஒரே மகள் திவ்யா சென்னை நகரத்தில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். மீனாட்சி தினமும் பள்ளி முடிந்த பின் பழைய மரன்குச்சி மேஜையில் அமர்ந்து திவ்யாவுக்கு கடிதம் எழுதுவாள். அந்த கடிதங்களை ஒவ்வொரு முறை வேலு என்னும் தபால்காரர் வந்து எடுத்துச் செல்வான். ஆனால் திவ்யா மட்டும்தான் பதிலளிக்காமல் இருந்தாள். அவளுக்கு நேரமில்லை. பட்டறை, நண்பர்கள், எதிர்கால கனவுகள் அனைத்தும் தாயைப் பற்றிய நினைவுகளை ஒதுக்கியது. ஒருநாள் ஒரு மழைக்கால மாலை திவ்யாவிற்கு ஒரு பதிவுத் தபால் கடிதம் வந்தது. மீனாட்சியின் கையெழுத்து, ஆனால் அதில் சோர்வு தெரிந்தது. அன்புள்ள திவ்யாவுக்கு, இந்தக் கடிதம் உன்னை அடைகிறதென்றால் அடுத்த கடிதம் அனுப்ப என்னால் முடியவில்லை என்பதற்கான சாத்தியம் உள்ளது. நீ என்னை மறந்துவிட்டாய் என்று சொல்லவில்லை. வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது. ஆனால் சிலர் நம்மை நிறுத்தி வைத்து அந்த வேகத்தை தருகிறார்கள். நான் வீட்டை விற்றுவிட்டேன். அதில் வரும் தொகை உன் எதிர்காலத்துக்காக. எனது கடைசி வேண்டுகோள், ஒருநாள் நீயும் உன் பிள்ளைகளுக்கு எழுதினால் போதும். அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றாலும் எழுதிக்கொண்டே இரு. ஏனெனில் அன்பு என்பது பதிலுக்கு அளவிடப்படுவதில்லை. அதை அனுப்பிக் கொண்டே இருப்பதில்தான் அதன் மதிப்பு. மிகவும் நேசிப்பவள் அம்மா. பேதமடைந்த திவ்யா உடனே ஊருக்கே வந்தாள். ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. கோயிலில் அவளது அம்மாவின் படம் சுமந்திரித்து இருந்தது. வேலு கூறினான். 2 நாள்கள் முன்னே தூங்கிக் கொண்டிருந்த மாதிரி போனார். அந்த மாலை திவ்யா தாயின் பழைய மேஜையில் அமர்ந்து தன் வாழ்க்கையின் முதல் கடிதத்தை எழுதினாள். அதற்கு பதில் வரவே வராது. ஆனாலும் அவள் எழுதத் தொடங்கியிருந்தாள். தாயின் அன்புக்கு நன்றி சொல்ல ஒரு கடிதம் போதாது என்பதையும் உணர்ந்தாள்.